சிறப்பாக செய்யல கால்நடை மருத்துவராக இருந்தவர். ஆனால் அவருடைய பணி வங்கி பணியாக இருந்தது. வங்கி பணியாக இருந்து அவர் வங்கியில மிக உயர்ந்த பதவியில இருந்து ஓய்வு பெற்றார். இன்று வரைக்கும் வங்கி அவரை விடுவதாக இல்லை. வங்கி தாங்கிக் கொண்டிருக்கின்ற வாழ்நாள் பேராசிரியர் முனைவர் மகேஸ்வரன் அவர்களுக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டும், அத்துடன் சிங்கப்பூரிலிருந்து விசேடமாக இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கின்ற ஸ்ரீதர் அவர்களுடைய நண்பர் திரு விஜயம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டும், இந்த நிகழ்வுக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்ற எங்கள் நண்பர் ஸ்ரீதர் அவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய பேச்சை நான் தொடங்குகின்றேன். நான் அதிகமாக பேசப் போவதில்லை. ஆனாலும் முதற்கண் இந்த நிகழ்வு ஸ்ரீதர் அவர்களுடைய ஸ்ரீ கணேசா அவர்களது மரபையொட்டி திரு ஸ்ரீதர் அவர்களது வேண்டுகோளின்படி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு பேச்சு போல். முதலில் நான் ஸ்ரீதரை பற்றி சொல்ல வேண்டும். பேராசிரியர் அவர்கள் அவரை பற்றி ஏற்கனவே கூறியிருந்த சிங்கப்பூரில் சென்று வேலை செய்து பின்பு வந்தனர். அங்கேதான் அவருடைய நண்பனை அவர் கண்டுபிடித்தார். கொழும்பில் இருக்கும் பொழுது ஸ்ரீதருடனும் ஏரியோருடனும் நாங்கள் ஒன்றாக படகி வந்தோம். அந்த ஞாபகம் இன்றும் எங்களுக்கு இருக்கின்றது. ஸ்ரீதர் அவர்களுடைய மகள் ஜதீஷா பேராசிரியர் அவர்கள் அந்த பிள்ளையை பற்றி கூறினார்கள். வெடிக்காரர்கள் நன்றாக கல்வி பயின்றவர், மும்மொழியிலும் ஆற்றல் வாய்ந்தவர், கடலின் பல்கலைக்கழகத்தில் பட்டதாரியாக அவர் படித்துக் கொண்டிருந்தார். அதே சமயம் நினைக்க முடியாத அந்த நினைக்க முடியாத விதத்தில் அவர் மறைந்தார். இது ஸ்ரீதருக்கு மாத்திரமல்ல, அவரோடு சேர்ந்தவர்கள் என்னைக்குமே இது மிகுந்த மனவேத வருத்தத்தை துன்பத்தை கொடுக்கக்கூடிய பொருளிகள் என்றாலும், அவரது அந்த மகளின் ஞாபகமாக ஸ்ரீதர் அவர்கள் இவ்வாறான ஒரு பேச்சு போட்டியை ஒழுங்கு செய்து, அதாவது இந்த நிறுவனத்தின் ஊடாக ஒழுங்கு செய்து நடத்தி வருவது பாராட்டுதற்குரியது. அதற்காக ஸ்ரீதர் அவர்களுக்கும் நான் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பின்பு நான் இப்பொழுது இந்த பேச்சு போட்டிகளை பற்றி கூற விரும்புகின்றேன். இந்த பேச்சு போட்டியில் நான் இங்கே வந்து அமர்ந்திருந்த பொழுதோ நான் சின்ன வயதில் என்ன மாதிரியாக இருந்தேன் என்ற ஒரு ஞாபகம் வருகிறது. இதுபோன்ற பேச்சு போட்டிகளில் நாங்களும் பங்கு பெற்று இருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய பாடசாலையில் பேச்சு போட்டிகளில் பங்கு பெற்று இருக்கின்றோம். கருமாந்தவல்லி வாக்கியத்தாலையில் கருமாந்தவல்லி அந்த நிறுவனத்தின் ஊடாக பேச்சு போட்டி அதிலும் நாங்கள் பங்கு பெற்று இருக்கிறோம். அந்த தருணத்தில் அந்த பேச்சு போட்டியை ஒழுங்கு இருந்தவர் அந்த சங்கத்தின் ஒரு முக்கியமான முதல்வர் பேராசிரியர் சவால் ஏறத்தாளர்கள். அவர்களால் தான் அந்த பேச்சு போட்டி நடந்தது. அந்த பேச்சு போட்டியில் பரிசு பெற்றவர்களது பேர்கள் எனக்கு இப்போவும் ஞாபகமாக இருக்கிறது. நான் முதல் பரிசை தட்டிக்கொண்டு பாதாரவிந்தங்களை பணிந்து கொண்டு இந்த அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் இந்நேர மாலை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் சரியாசனம் வைத்ததால் இந்து மக்களின் வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த சக்தியாகும். இச்சக்தி உலகத்தை காப்பது மட்டுமன்றி தன்னை நம்பி வழிபடுவோருக்கு வேண்டும் பெறம் அளிப்பவர். இச்சக்தி வழிபாட்டிற்கு பிரதான நாளாக புரட்டாதி மாதம் வளர்முறையை அடுத்துள்ள விரதமை முதல் 9 தினங்கள் ஆசிரியர் தினம். இந்த உலகத்திற்கு நம்மை அறிமுகப்படுத்திய அம்மாவை
சக்தி வழிபாடு நவராத்திரி தலைப்பில் பேசிய சாண்டில்ய